ஓம் சக்தி. ஆன்மீகத்தில் 3 நிலைகளில் இருப்பவர்கள் உண்டு. உலகியலை உண்மை என நினைத்து கண்டதே காட்சி கொண்டதே கோலம் எனக் கொள்ளும் பக்தர்கள் மாயா நிலையிலிருந்து வெளிவராதவர்கள் ஆவார். உலகியல் உண்மையா அல்லது சாவுக்கு பின் உயிர் பரம்பொருளின் விதிப்படி இயங்கும் என்பதுதான் உண்மையா என்று சந்தேகிக்கும் பக்தர்கள் ஐய நிலையில் ஆழ்ந்தவர் ஆவார். உலகியல் அனித்தியமானது, அதனால் இது மாயை. பரம்பொருள் ஒன்றே நித்தியமானது, அதை அடைவது ஒன்றே பிறவி எடுத்ததன் பயன் என கருதி வாழும் பக்தர்கள் மாயா நீக்கம் பெற்றவர் ஆவார். முதல் 2 நிலைகளில் இருக்கும் பக்தர்கள் 3ஆம் நிலைக்கு, அதாவது தெளிந்த நிலைக்கு, மாயா நீக்கம் பெற்ற நிலைக்கு வரும்போது அன்னையின் அருள் பூரணமாக கிடைக்கும். 3ஆம் நிலைக்கு எப்போது வர முடியும்? அதாவது மாயை எப்போது அகலும்? மாயை தானாக அகலாது. அன்னை தரும் ஆன்மீக அனுபவங்களுக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். பற்றற்ற பரம்பொருளிடம் இடைவிடாத பற்று கொண்டிருப்பவர்க்கு இறுதியில் தெளிவு ஏற்பட்டு மாயை முற்றிலும் நீக்கம் பெறும். மாயா தத்துவம் என்பது எளிதில் புரியாத ஒரு உயர்ந்த தத்துவம். சுடர்விட்டு எரியும் தீயானது விறகுகளை சாம்பலாக்குவது போல ஞானம் என்ற கனல் கர்மங்களை எல்லாம் சாம்பலாக்குகிறது. பிராரப்த கர்மத்தை தவிர மற்ற கர்மங்கள் எல்லாம் வெந்து போகின்றன. வெந்து போன விதை பழைய வடிவத்தோடு இருப்பினும் அதை விதைத்தால் செடியாக முளைக்காது. அவ்வாறே ஞான தீயானது பழங்கர்ம வினைகளையும் புது கர்ம வினைகளையும் அழித்து விடுகிறது. அந்நிலையில் பிராரப்த கர்மம் மட்டும் வேலை செய்யும். எனினும் அதற்கு வேகம் கிடையாது. கனவில் பயந்து எழுந்த ஒருவனுக்கு இதயம் துடிதுடிக்கிறது. எனினும் விழித்து கொண்ட பிறகு அதிக கேடு ஒன்றுமில்லை. அங்கனம் பிராரப்த வினை ஞானியை ஒன்றும் செய்யாது. ஓம் சக்தி. அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள். உன் சுற்றுச்சூழலை கவனித்துப் பார், உண்மை விளங்கும். மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன. எண்ணங்களில் சுத்தமில்லை, செயல்களில் சுத்தமில்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும். எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய். அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது. உன்னால் 4 பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். நாடெங்கும் ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன். உன்னை வைத்து உலகம் திருந்த வேண்டும். நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம். ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது. முன்பெல்லாம் 10 பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான். ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள். ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். இல்லாததை தேடி அலையக்கூடாது. உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும். அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் இம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.